உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியா இருக்கா? புதுசாக என்ன வாங்கலாம்? இது வரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேல செலுத்தலாம்? அடுத்தது என்ன செய்யலாம்? இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்? இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வரும். அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன். AMA என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, இந்த நம்பரில் வாங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்க, நாம் பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு சின்ன இன்வெஸ்டரா இருக்கிறதுங்கிறது நமக்கு வீக்னஸா ஸ்ட்ரெங்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஸ்ட்ரெங்த் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய செய்யலாம், நிறைய கற்றுக்கலாம், நிறைய முன்னேறலாம், போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆனாலும் வாய்ப்பு அவ்வளவு ஒரு பரந்தது. இன்னைக்கும் திரும்பி பார்க்கும்போது ஒரு சில 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ண அந்த காலம் இருக்கு பாருங்க, அந்த இடம் தான் எனக்கு மோஸ்ட் வேல்யூபிளாக தெரியுது. ஒரு சின்ன இன்வெஸ்டர் அந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் போக முடியும்னு நினைக்கும் போது அந்த வாய்ப்பு ஒரு வளர்ந்த இன்வெஸ்டர் கூட கிடையாது. அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், தப்பாக நிறையா பண்ணிட்டேன், கிரெடிட் கார்டில் பேலன்ஸ் வச்சேன், டியூ கட்டினேன், பிஎல்லாம் மாற்றினேன், அதை அடைச்சேன், இதெல்லாம் எனக்கு தெரியாமல் ரொம்ப நாள் இருந்தது, எனக்கு அப்புறம் தான் என் கண்ணை திறந்து விட்டாங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். எல்லாம் ரைட்டு. தப்பை சரி பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம், ஆனால் சரியான இடத்தை நோக்கி போகிறதுங்கிறது வேற விஷயம். ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதை ரிப்பேர் பண்ண ஒரு மெக்கானிக் இருக்காரு. எந்த வண்டியை கொடுத்தாலும் ரிப்பேர் பண்ணி ஷேப்புக்கு கொண்டு வந்துடுவார், சரியான ஷேப்புக்கு. அந்த மெக்கானிக் கிட்ட போய் புதுசாக ஒரு கார் டிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவனால் செய்ய முடியுமா? முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி தான். ஃபைனான்ஷியல் ரிப்பேர் இருக்கு பாருங்க, எதை செய்யக்கூடாது, இது தப்பு, கிரெடிட் கார்டு வாங்குறது, வாங்காமல் இருக்கிறது, கடனை அடைக்கிறது, இதெல்லாம் ரிப்பேர் மெக்கானிக் வேலை. இதை செய்யறது வேற. ஆனால் அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு புதிய வாகனத்தை உருவாக்குவது என்பது வேற வேலை. ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் தன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை ஏற்படுத்தி ஆகணும். அதுதான் அவருடைய ப்ரையாரிட்டி. ஸோ என்கிட்ட சில 1000 ரூபாய் இருக்கு, மறுபடியும் சில 1000 ரூபாய் மாசம் மாசம் என்னால் சேவ் பண்ண முடியும்னா நான் அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை கிரியேட் பண்ணணும். அந்த வெஹிக்கிளில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும், அதில் என்ன மாதிரியான தேவைகள் இருக்கு, அந்த வெஹிக்கிள் என்ன வேகத்தில் போகணும், அந்த வெஹிக்கிள் என்ன மாதிரி மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ம யோசிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் என்ன ரிஸ்க் எடுக்கணும், என்ன ரிட்டர்ன் வரணும், எவ்வளோ நேரத்தில் நம்ம பணம் டபுள் ஆகணும், இழப்பு இல்லாமல் எப்படி பயணிப்பது, விபத்து இல்லாமல் எப்படி முதலீடு செய்வது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் தன் வாழ்க்கைக்கு உருவாக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் என்பது பழைய ஆக்சிடென்ட் ஆன வெஹிக்கிளோடு தொடர்பில்லாத ஒரு விஷயம். அந்த வெஹிக்கிளை நீங்கள் சரி பண்ணி அதோட விட்டுட்டீங்கன்னு நினச்சிக்கங்க. புதுசாக ஒரு வெஹிக்கிளை கிரியேட் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கங்க. இந்த வெஹிக்கிளை எப்படி கிரியேட் பண்ணலாம், அதுக்கான ஒரு சிந்தனைக்குள்ள ஒருத்தர் வந்தாகணும். திரும்ப திரும்ப பழசையே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, அது முடிஞ்சு போன கதை. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது இதை எப்படி இன்னும் கிளீனாக கிரவுண்ட் அப் பில்ட் பண்ணலாம்னு நினைக்கணும். அப்போதான் அதுக்கு தேவையான தாட்ஸ் வரும், அதுக்கு தேவையான மென்டல் ப்ரிப்பரேஷன் வரும், அதுக்கு தேவையான ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் வரும், அதுக்கு தேவையான முதலீட்டு நம்பிக்கை வரும். இங்கே தான் அவநம்பிக்கை உதவாது. இந்தியாவை பொறுத்த மட்டும் உறுதியாக ஒரு விஷயத்தை நான் சொல்வேன், இந்தியன் ஃபைனான்ஷியல் சிஸ்டமை நம்பாதவங்க இந்தியன் இன்வெஸ்டிங்கில் சக்சீடே ஆக முடியாது. நீங்கள் ஃபைனான்ஷியல் சிஸ்டமை நம்புறதும் ஃபைனான்ஷியல் சிஸ்டமில் எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்கிறதும் வேறு. ஆனால் ஃபைனான்ஷியல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய குறைகள்னால சிஸ்டமையே நம்ப மாட்டேன்னு சொல்கிறவன் முதலீட்டில் உருப்பட மாட்டான். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை உங்களால் சரியாக உருவாக்க முடியும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே இங்கே பேட்ச் ஒர்க் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை இன்னொருத்தனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இது எதுவுமே உதவலை அப்படிங்கிறது தானே வரலாறு. ஒரு சில வருஷம் முன்னாடி என்னோட தொடர்ந்து விவாதங்கள் நிறைய செஞ்ச நண்பர்,
என்ன மாதிரி விவாதங்கள்னா, நம்ம செய்யற எல்லாத்தையும் பொதுவெளியில சொல்லணும் அப்படின்னு ஒரு விவாதம். பாரு நான் செய்யறதெல்லாம் சொல்றேன்னு ஒரு நிலைப்பாடு. இதெல்லாம் மற்றவங்களுக்கு உதவாது என்பது என்னுடைய முழு நம்பிக்கை. அவங்களுக்கு ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் வேணும். அந்த வெஹிக்கிள் அவங்கள உட்கார வச்சு எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அவங்களுக்கு உதவுறோம். இல்லைன்னா பிராட் பிரின்சிபிள்ஸ் சொல்றதோடு நம்ம நிறுத்திக்கணும். இந்த சட்ட காலர் தூக்கி விட்டுக்கிட்டு நான் இந்த ஷேர் சொல்றேன் அது ஏறும்னு சொல்றது ஈஸியஸ்ட் திங். அதை விட சொற்பமான வேலை எதுவுமே கிடையாது. ஆனால் அதை விட ஒரு இன்வெஸ்டருக்கு நம்ம டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாதுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது, டிப்பு கொடுக்கறது என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்குறவனுக்கு வேணா கெத்தா இருக்கலாம், கித்தாப்பா இருக்கலாம். ஆனால் வாங்குறவனுக்கு அது விஷம், ஆபத்து. என்னைக்கோ ஒரு நாள் அந்த ஆலோசனைகள், அந்த டிப்ஸ் ஃபெயில் ஆகும்போது அது யாரை பாதிக்கும்? யார் ஸ்மால் இன்வெஸ்டராக தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை பில்ட் பண்ணி எங்கேயோ ஒரு டெஸை நோக்கி, ஒரு கோல் நோக்கி போயிட்டு இருக்கானோ அவனை பாதிக்கும். இதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸை சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். இதுக்கு நீங்கள் ஃபைனான்சியல் சிஸ்டமை நம்பித்தான் ஆகணும். அந்த சிஸ்டம்குள்ளே யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு நீங்கள் பிரித்து பார்க்கணும். சிஸ்டத்தை பிளைண்டாக நம்பணும்னு நான் சொல்லலைங்க. சிஸ்டத்தை ஓவராலாக நம்பணும். அதுக்குள்ளே சில பேர் நம்ப தகுந்தவர்கள் இருப்பாங்க, சில பேர் நம்ப தகாதவர்களும் இருப்பாங்க. ஸோ அதை பிரித்து பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நம்ப தகுந்தவங்களோட நீங்கள் பயணிக்கணும். அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. யாராக வேணா இருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கை என்பது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் வெற்றி அடைவதற்கு முக்கியமான ஒரு ஃபியூவல். பெட்ரோல் டேங்க்ல நம்பிக்கை இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் ரொம்ப தூரம் போகாது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ இதை மற்ற விஷயங்கள்லாம் மிக்ஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டியது ஒரு சிறு முதலீட்டாளருடைய கடமை. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது ஒரு 5,000, 10,000 per month அல்லது 20,000 per month மேக்சிமம். இந்த பணத்தை சரியா இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன வழி, இழக்காமல் இருப்பதற்கு என்ன வழி, லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ரிட்டர்னை பண்றதுக்கு என்ன வழி, அதுக்கு தேவையான வழிகாட்டுதல் எது, அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எத்தனை, ஒரு சில டிசிஷன்ஸ் எடுத்துட்டு அதோட நெடுந்தூரம் போக முடியுமா, அதுதான் பெஸ்ட். வாரம் டிசிஷன் எடுக்கணும்னா நிச்சயமா பண இழப்பிற்கு வாய்ப்புகள் அதிகமாகுது. வாரன் பஃபெட் ஒரு தடவை சொன்னார், ஒரு கார்டில் ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கும்போது ஒரு பஞ்ச் எடுக்கணும். இந்த கார்டுல நீங்க வாழ்க்கையில 20 பஞ்ச் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துங்க. அவரே நிறைய பஞ்ச் பண்ணிட்டாரு அதுக்கு மேல. ஆனாலும் அந்த எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா குறைந்த முதலீட்டு முடிவுகள் நிறைவான முதலீட்டு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க நேரிடும். அதிகமான முதலீடுகள் தவறுகள் வருவதற்கு வாய்ப்பை அளிக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, நல்ல ஷேரை வித்துட்டு மட்டமான ஷேரை வாங்குறாங்க, நல்ல மியூச்சுவல் ஃபண்டை விட்டுட்டு டைரக்ட் ஈக்விட்டியில போய் லாஸ் பண்றாங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் ரொம்ப சேஃபாகவும் சிம்பிளாகவும் செக்யூராகவும் இருக்கணும். இதுதான் என்னுடைய அட்வைஸ் ஃபார் த ஸ்மால் இன்வெஸ்டர். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பட்ஜெட் வந்துருச்சு, கவர்மெண்ட் உங்க கையில முடிவை விட்டுட்டாங்க. உங்களை வற்புறுத்தி டாக்ஸ் சேவிங் பண்ண கவர்மெண்ட் சொல்லலை. இதை பற்றியெல்லாம் கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்ககிட்ட சாய்ஸ் இருக்கு, அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு. சரியான ஆலோசனையை தேடி போங்க. அந்த ஆலோசனையை வச்சுக்கிட்டு அதே அளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்த அந்த எஃபிஷியன்சியை விட ஒரு பெட்டர் எஃபிஷியன்சியை உங்க முதலீட்டுக்குள்ள கொண்டு வர அமைப்பு சார்ந்து முயற்சி பண்ணுங்க. டிஸ்ஆர்கனைஸ்டா ரேண்டமா பண்ற விஷயங்கள் கிட்ட போகாதீங்க. ஏன்னா தப்பாச்சுன்னா திரும்பி இழந்த காலகட்டத்தை நீங்க மறுபடியும் ஈட்டவே முடியாது. லாஸ்ட் டைம் கேன் நெவர் பி ரீகெயின். ஸோ டைமை லூஸ் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணி எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு பாருங்க. ஸோ நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எல்லாமே எடுக்கக்கூடிய முடிவுகள் நேர விரயத்தை, கால விரயத்தை தவிர்க்க வேண்டும். அப்போ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் இருந்ததுன்னா அதுக்கேற்ற ரிட்டர்ன் வந்தா போதும். ஹையஸ்ட் ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்லிட்டு லாஸ் பண்ணி காலத்தையும் இழந்து விடாதீர்கள். இதுதான் இன்னைக்கு ஸ்மால் இன்வெஸ்டர் முதல்ல நினைக்கணும். நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன், ஸ்மால் இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றவங்களுக்கு கிடையாதுன்னு. வாய்ப்புகள் பெருகும் போது நீங்களும் வளர்ந்திருப்பீர்கள்.
ஒரு வளர்ந்த முதலீட்டாளர் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒரு சின்ன முதலீட்டாளர் எடுக்கக்கூடாது. வளர்ந்துதான் அந்த முடிவுகளை எடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்மால் பேங்கை வாங்குறதுங்கிறது ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு சூட் ஆகாது. ஒரு காம்ப்ளிகேட்டட் கம்பெனியை வாங்குறதுங்கிறது ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு அவசியம் இல்லாத வேலை. ஏன்னா அந்த பிசினஸை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் முதல்ல வளரணும். நான் சொல்றேனோ இன்னொருத்தர் சொல்றானோன்னு அந்த காரணத்துக்காக நீங்க அந்த பங்கை வாங்கக்கூடாது. அந்த இடத்துல தான் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு ஒரு இண்டெக்ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்றேன். நான் இண்டெக்ஸை விரும்புவதில்லை. என்ன காரணம்னாக்கா, இண்டெக்ஸ்ல எக்ஸ்பென்சிவ் பார்ட் இருக்கு, நாட் எக்ஸ்பென்சிவ் பார்ட் இருக்கு, க்ரோயிங் பார்ட்ஸ் இருக்கு, நான் க்ரோயிங் பார்ட்ஸ் இருக்கு. ஒரு நல்ல மேனேஜர்னால இதை சரியா ரிவர்ஸ் பண்ணி ஒரு நல்ல ப்ராடக்டை கொடுக்க முடியும்ன்றது என்னுடைய டெஃபினட் கன்விக்ஷன். அந்த கன்விக்ஷன் அடிப்படையில் தான் நான் இயங்கி இருக்கிறேன். என்னுடைய முதலீட்டு பயணம் அதுதான். ஸோ என்னைக்கு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லையோ, நானும் ஷேர் மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிட்டு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுடணும். அந்த நாள் வரக்கூடாது என்பது என்னுடைய பிரேயர். பட் எனிவே, இன்னைக்கு டேட்ல அதற்கான ஒரு முகாந்திரம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபண்ட் மேனேஜர்ஸ் மேல உள்ள கோபத்தில் கச்சா முச்சான்லாம் பேசக்கூடாது. நல்லவர்கள் வல்லவர்கள் இருக்கிறார்கள், அவங்க பின்னாடி நம்ம நிற்போம், அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம், தொடர்ந்து முதலீடு செஞ்சுக்கிட்டே இருப்போம், முதலீடு வளரும். அதுதான் என்னுடைய சிம்பிள் பாயிண்ட். ஸோ ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் ஒரு ப்ராடக்ட்ல இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட். நல்ல ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிறது பெஸ்ட். சேர்ந்து ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குறது அவங்களுக்கு பொருத்தம். ஒரு ப்ராடக்ட்ல மட்டும் இல்லாம ஒரு 4-5 ப்ராடக்ட்ல இருக்கும்போது அது ஒரு பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோ கொடுக்குது, பர்ஃபார்மன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ண நமக்கு வாய்ப்பு கொடுக்குது, ரிஸ்கையும் குறைக்குது. இதை செய்யறதுக்கு என்ன பிரச்சனை? இதை செய்ய ஏன் தயக்கம்? இதை செய்ய இன்னைக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் சாய்ஸஸ் கொடுத்துருச்சு. இஎல்எஸ்எஸ்ல போட்ட பணத்தை ஒரு நல்ல ஃபண்ட்ல போட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த பணம் வளர்ந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதே போல நீங்க வற்புறுத்தி சேவ் பண்ண யூலிப்லயோ அல்லது ஒரு என்டோமெண்ட்லயோ பணத்தை போடுறதுக்கு பதிலாக டேர்ம்ல பணத்தை போட்டுட்டு பேலன்ஸ் பணத்தை எடுத்து நீங்க ஈக்விட்டியில போட்டீங்கன்னா நிச்சயமா இதை ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும்ன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அதை எப்படி செய்யணும்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, உங்களுக்கே ஒரு பெட்டர் வழி உறுதியாக தெரியும். எல்லாமே நம்ம மைண்ட்ல தான் இருக்கு. நான் ஒரு சின்ன இன்வெஸ்டரா சில ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு வந்துட்டு 1.5 வருஷத்துல எனக்கு ஒரு பெரிய ஸ்கேம் தெரியுது, அதுல நான் ஒரு சின்ன முதலீட்டாளராக தடுமாறுகிறேன். நான் சொல்றது ஹர்ஷத் மெட்டா ஸ்கேம். ஆனா அந்த இடத்துல கூட நம்ம என்ன செய்யணும்ன்ற ஃபோக்கஸ் தான் இருக்கே ஒழிய மார்க்கெட்ல யார் கெடுத்தாங்க, யார் கவுத்தாங்க, யார் நல்லவன் யார் பொல்லாதவன், இதெல்லாம் பேக் ஆஃப் த மைண்ட்ல இருக்க வேண்டியது. இதை டாப் ஆஃப் த மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா மைண்ட் வேலை செய்யாது, அடுத்து என்ன செய்யலான்றத யோசிக்க விடாது. ஸோ இன்றைய காலச்சூழல்ல வரி சிஸ்டம் மாறி இருக்கு, அதானி பிரச்சனை இருக்கு, இன்னும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், குளோபல் கிரைசிஸ் வரும், வட்டி விகிதம் கூடும், கோல்டு பிரைஸ் மேலே போகும், டாலருடைய மதிப்பு மேலும் கீழுமாக இருக்கும். இதெல்லாம் நடக்க தான் போகுது. இதுக்கு நடுவில் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் தனக்கு தேவையானதை ஃபோக்கஸ் பண்ணணும், தான் என்ன செய்யணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும், தான் எத்தகைய இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை உருவாக்க வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருக்க வேண்டும். ஆலோசனை என்ன தேவை என்று தெளிவாக தெரிந்து கொண்டு அதை பெற்றுக்கொண்டு அந்த ஆலோசனையின் அடிப்படையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை உருவாக்கி அதில் முதலீட்டு பயணத்தை ஒவ்வொரு முதலீட்டாளரும் செய்ய வேண்டும். அந்த பயணம் அவங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசனுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்க வேண்டும். மாறாக மேத்ஸ் எக்ஸாமுக்கு போயிட்டு பிசிக்ஸ் பேப்பர்ல இருந்து காப்பி அடிக்கிற மாதிரி நம்ம கோல்ஸ் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொருத்தனோட போர்ட்ஃபோலியோ பார்த்து காப்பி அடிச்சு இன்னொருத்தன் சொல்றதெல்லாம் கண்மூடித்தனமா செஞ்சு நம்ம எக்ஸாம்ல நம்ம ஃபெயில் ஆகிடக்கூடாது. ஃபெயில் ஆகாமல் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ல போக வேண்டிய இடத்துக்கு எல்லோரும் போய் சேர வேண்டும். விபத்தில்லாத முதலீட்டு பயணத்தை உருவாக்க வேண்டும். அந்த பயணம் உருவாக நாம் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.